இந்த கோட்டையை கட்டினவர் நிச்சயமாக வேதனைப்பட்டிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, 2 குற்றவாளிகள், ஒரு ஆண் ஒரு பெண். ரொம்ப வசதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஜென்னிசெட் நடத்தி இருக்கக்கூடிய கொலை அப்படிங்கிறது சக ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுடைய உயிரையே பறிச்சிருக்கு. வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கியிருக்காங்க இவங்களுடைய சிந்தனை. அதனால தான் பெண் உருவத்தில் பேய்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனால அதுகளே தூக்கில் மாட்டிக்கிட்டு செத்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெண்ணினுடைய செயல்பாடு அப்படி இருக்குது. யார் அந்த பெண் அப்படின்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்க. ஸோ ஷியா அப்படிங்கிற அந்த லேடியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359224. விக்டிம் கேட்டன் அகர்வால், கொலையாளி சியா கோயல், அதுக்கு துணையாக இருந்த ஒரு நபர், திட்டம் வகுத்து கொடுத்த ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் மைண்டு இவர் தான் சேட்டன் சௌத்ரி அப்படிங்கிற நபர். இந்த 3 பேரை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இவர் இப்போது உயிரோடு இல்லை, இவர் இறந்து போயிட்டார். இவங்களோட திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட பெண், ரைட்டா? ஆனால் இவங்களுக்கு இவரை பிடிக்கல. இவரை காதலிக்கலை, அரேஞ்சு மேரேஜ் தான் இது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த பையனை ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் யாருன்னு கேட்டால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். இவன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். இவங்க ரொம்ப கொஞ்சம் லக்ஸுரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த பையன் ஓவர் லக்ஸுரியான குடும்பத்தை சேர்ந்தவன், ரைட்டா? அப்போது இந்த 3 பேரை பற்றி தான் அடுத்தடுத்து நம்ம பேச போகிறோம். கொலை நடந்தது ஜூன் மாதம் 18ஆம் தேதி, ரைட்டா? இது கொலை தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 5 நாட்கள் ஆச்சு. அது வரைக்கும் இது சாதாரண சுற்றுலா போனவங்க அந்த இடத்துல விழுந்துட்டாங்க. பொண்ணு பார்த்திங்கன்னா துடிச்சு போச்சு. பையன் இப்போ தான் மேரேஜ் ஆக போகிறவங்க, நவம்பர் மாதம், அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள்கள் ஃபஸ்ட்டு தான் அப்படி தான் அலங்கரிச்சுது. அதற்கு பிறகு தான் இந்த பொண்ணு இவரை கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு அந்த பையனுடைய இந்த பையன் இருக்கார் இல்லையா, இந்த கேட்டன் அகர்வாலுடைய தங்கச்சி கணிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த வழக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி இது கொலை தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போது திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா சொல்லி இந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட, கேட்டன் அகர்வால்கிட்ட ஷியா என்ன பண்ணியிருக்காங்க, 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அந்த 1 கோடி ரூபாய் வாங்கி இந்த பையன் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவன் அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பெரிய தொழிலதிபராக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த 1 கோடியை வச்சு யார் அப்போ விட்டு காசு எடுத்து யாரா கொடுக்குறதுங்கிற கதையாக தான் இப்போ நடந்திருக்கு இவங்க சைடில். ஸோ 1 கோடி ரூபாய் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு கேட்டதாகவும் அதுக்கு இந்த பையன் அதையும் கொடுத்துருக்கான். காரணம் என்னென்னா, இவன் தன்னோட ஃப்யூச்சராக தன்னோட ஃபியான்சி அப்படிங்கிறதுனால கொடுத்து உதவி செஞ்சுருக்கான். சந்தேகமே படாமல் தன்னுடைய எதிர்கால மனைவிக்கு அந்த காசை கொடுத்தது தான் இவனுடைய பண்ண பெரிய தப்பு. சரி, கொலை பண்ணது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. கொலைக்கு காரணமாக இருந்தது அந்த சேட்டன் சௌத்ரி அப்படிங்கிற நபர். அவன் பிடிபடாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன வேலைலாம் செஞ்சான் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோட்டை, அந்த கோட்டையில் வச்சு தான் கொலை செய்யணும் அப்படின்னு 4 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க 2 பேரும். அதுக்காக இந்த பையன் 3 தடவை பிளான் போட்டிருக்கான். 3 தடவையுமே அந்த பொண்ணு மட்டுமே போனதுனால, இந்த பையனோட போனதுனால கொலை செய்ய முடியல. அதனால் நீ எனக்கு துணையாவான்னு சொல்லிட்டு தன்னுடைய லவ்வரையும் சேர்த்து 4ஆவது தடவை கூப்பிட்டு போய் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கொலையை முடிச்சிருக்கா. போலீஸார் அந்த இடத்துக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியாகவே போய் அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சௌத்ரி அப்படிங்கிற அந்த பையன் லவர் இருக்கான்ல, 90 கிலோமீட்ரு பூனேலேருந்து அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு 90 கிலோமீட்ரு காரில் போகாமல் 2 வீலர்லேயே போயிருக்கான். 2வது அவனுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் அவனுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபருடைய ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கிறதா தான் போலீஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுது. இந்த லோகர் கோட்டை அப்படிங்கிறது இனிமேல் நிச்சயமாக ஒரு தற்கொலைக்கான கோட்டையாக கருதப்படாது, கொலைக்கான கோட்டையாக கருதப்படும். காரணம் என்னென்னா நீங்கள் கொடைக்கானல் பக்கம் போனீங்க அப்படின்னா அது தற்கொலை செய்வதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சூசைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி ஒரு கொலைக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு குணா குகையெல்லாம் எப்படி பேசு பொருளாக மாறி இருக்கோ, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பூனேயில் இருக்கக்கூடிய இந்த லோகாகட் அப்படிங்கிற அந்த கோட்டை அப்படிங்கிறது இனிமே இவங்களுடைய பெயரை சொல்லி தான் அழைக்கப்படும். அந்த அளவிற்கு அந்த இடம் வந்து ஒரு 3 தடவை இவங்களை காப்பாற்றிருக்கு. இருந்தாலும் 4வது தடவை இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, கடைசியாக அந்த பொண்ணு தள்ளிவிட போகிறான்னு தெரிஞ்சே இவன் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டானா என்னன்னு தெரியல. இவன் திருப்பி திருப்பி பார்த்துட்டு போன அந்த காட்சிகளும் மறங்கியது. ஏன்னா அந்த பையன் வந்து அந்த சௌத்ரி அப்படிங்கிற பையன், அந்த பொண்ணோட லவ்வர் வந்து பின்னாடியே வந்துக்கிட்டே வேற இருந்திருக்கான். அவன் முகமுடி வேற போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணு வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சாக போகிற அந்த பையனும் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பின்னாடி திரும்பி ஏன் இவன் இத்தனை தடவை திரும்பி பார்க்குறான்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வேற போயிருக்கான். ஸோ தன்னுடைய எதிர்கால மனைவியே தன்னை கொலை செய்ய தான் போகிறான்னு தெரிஞ்சே போயிருக்கானா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஏகப்பட்ட கதைகளை உள்ளூர வைத்து கொண்டு உறங்கி கொண்டு இருக்கிறது இந்த கோட்டை. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள பசங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே டூர் வேற போகிறாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 26 வயதான இந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபருடைய அவரோட சேர்ந்து டூர் போகிறதுக்கான பிளானும் போட்டிருக்காங்க. அப்படி டூர் போகிறதுக்கு போகும்போது இவன் கூடயா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை கேன்சல் பண்ணக்கூடிய வகையில் டைரெக்டாக வாடகை காரில் தான் போயிருக்காங்க. ஏன்னா லாங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால வாடகை காரில் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாம் எப்போனா கார் ஓட்டுற இப்போ வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. யார்? அந்த வாடகை காரருடைய ஓட்டுநர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கார். பாஸ்போர்ட்டு, இந்த பையனுடைய பாஸ்போர்ட்டை வந்து கிழித்து டாய்லெட்லேயே குப்பை தொட்டிலே போட்டிருக்காங்க. இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி ஏதோ ஒன்று செக் பண்ணுற மாதிரி எடுத்து. ஸோ இவங்களோட பிளான் வந்து என்ன அப்படின்னா, இந்த பையனோட வாழ்கிறது இல்லை, முழுக்க அந்த பையன்கிட்ட இருந்து காசை திருடுறது மட்டும்தான். ரெண்டாவது, அவனுடைய லவ்வருக்கு தேவையான காசை இந்த பையன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து சிங்கப்பூரில் எல்லாம் போய் நிறையா பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஷியா கோயர் வந்து அவங்க நிறையா பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது வந்து படிக்கிற கழுதையான்னு கேட்டால் 12ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிப்பப்ளிக் டிவி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க அம்மாவுடைய பேட்டி மூலிமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. படிக்காத தற்குறி நாயி இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல பையனுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்து நாசமாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இதை நம்ம சொல்லலை, அந்த பொண்ணுடைய அம்மாவே சொல்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் மாதம் கல்யாணம். அப்போது பிப்ரவரி மாதம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட வெளியூர் போகிறதுக்கான பிளான். அப்போது இது எல்லாமே வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்காக மட்டுமே வந்து நிறையா ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கல்யாணம் நடத்துறதுக்கு 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிளான் போட்டிருக்காங்க. எப்படி 20 கோடி ரூபாய் பட்ஜெட்? இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கரு. அது மட்டும் இல்லை, நிறையா அந்த நட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவங்க. இந்த பொண்ணோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்ஸ் விற்பனை பண்ணுறாங்கல்ல, அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஷாப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப பெரிய அளவிலான ஃபேமிலி கிடையாது இந்த பொண்ணு. ஆனால் ஓரளவு கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ். இந்த பையன் ரொம்ப லக்ஸுரியான பையன். பட் அந்த லவ்வர் இருக்கான்ல, அவன் என்ன எந்திரிக்கவே இல்லை. அவன் இப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வேலையை இந்த பொண்ணு மூலிமா செஞ்சுருக்கான். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய பாஸ்போர்ட்டையும் கிழிச்சு போட்டு அவன் அடுத்து எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போக முடியாத அளவுக்கும் இந்த பொண்ணு வந்து முடக்கி வச்சுருக்கு. இப்போது அந்த ஸ்பாட்டுக்கே நேரடியாக போய் போலீஸார் வந்து இவங்க எப்படி கொண்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து ரிவீல் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திருடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு திருட போகிறான் அப்படின்னா எப்படி திருடினேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸார். அதே மாதிரி அவங்க எப்படி போய் வந்து அவனை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்க. இது நேற்றைய தினம் நடந்தது. போலீஸார் வந்து இந்த போர்ட்டுக்கே இந்த 2 பேரையும் நேரடியாக கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணு நடை உடை பாவனை எந்த இடத்துலையுமே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணர்வு வந்து எந்த இடத்துலையும் இருந்த மாதிரி தெரில. அது வாட்டுக்கு டிஷர்ட்டும் பேண்ட்டையும் போட்டுட்டு அராத்து மாதிரி சுற்றிட்டே தெரியுது. அது போலீஸார் கூப்பிட்டு வரும்போதும் தெரியுது. இதெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர், இதெல்லாம் முடிச்சு விட்டுறலாம். ஆனால் பொண்ணுங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து குரல் கொடுப்பதற்கான சங்கங்களும் வந்து வச்சு இது பண்ணிப்பாங்க. ரெண்டாவது, பூனேயில் இருக்கக்கூடிய நிறையா லாயர்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு ஆதரவாக நாங்கள் வாதாடவே வரமாட்டோம், வந்து இவ்வளவு பிளான் பண்ணி பக்காவாக ஷெட்யூல் போட்டு ஒரு பையனை கொலை செஞ்சுருக்கு அப்படின்னா இது வந்து பொண்ணு கிடையாது, இது பேய் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது,
இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரும்ல, அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தடுத்து இவங்களுக்கான தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய பேட் டைம்னு சொல்லலாம், இல்லாட்டி கடவுள் வந்து இவருக்கு நிறையா வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க கொலை செய்கிறதுக்கு. அதில் 3 தடவை அந்த பையன் எஸ்கேப் ஆகியிருக்கான். அதுவும் இந்த ஷியா அப்படிங்கிற அந்த லேடி வந்து அந்த அவனோட லவரோட சேர்ந்தே பிளான் போட்டிருக்கு. இதில் 3ஆவது தடவை இயற்கை இந்த பையனை எப்படி காப்பாற்றிருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணு தள்ளியும் விட்டுருச்சு. ஆனால் அவன் வந்து என்ன முட்புதர்களில் வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு மேலே எந்திரிச்சு வந்திருக்கான். மேலே எந்திரிச்சு வந்தோன்னே இந்த பிள்ளை ஓன்னு உட்காந்து அழுதுருக்கா. ஐயோ வந்து எதுக்கு என்னை தள்ளி விட்டேன்னு வேற கேட்டிருக்கான் அவன். எதுக்கு என்னை தள்ளி விட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பக்கத்தில் பாம்பு இருந்தது, அதனால தான் அவனை தள்ளி விட்டேன், நல்ல வேலை அந்த பாம்பு என்னை கொத்தலை, உன்னையும் கொத்தக்கூடாதுங்கிறதுனால உன்னை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் கிறுக்கன் அதையும் நம்பியிருக்கான். ஸோ தன்னை எதிர்கால மனைவி வந்து பொய்யா சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதையும் நம்பிட்டு திரும்பியும் வந்திருக்கான். இதான் அவனுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதையும் அவன் அனுபவிட்டுட்டான். கடைசியாக ஜூன் மாதம் அந்த 18ஆம் தேதி வேலையை முடிச்சு விட்டாங்க. இப்போ போலீஸ்கிட்ட அந்த பொண்ணு நிறையா விஷயத்த சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் காரியம் தைரியம் கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய வாழ்வை ஒன்று தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் தன்னோட ஸ்டேட்டஸும் எகுரும் அதே நேரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஓகே சொல்லியிருக்கு. ரெண்டாவது, நிறையா பணத்தை வந்து அவன்கிட்ட சுருட்டிடலாம் அப்படிங்கிற நப்பாசை இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயதார்த்தத்தை முறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொசைட்டி நம்மளை தப்பாக நினைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வேறு இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு பார்ட்டிலாம் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்து போலீஸ்ட்டு இது இப்போ சொன்னது வந்து வாக்குமூலம் சொன்னது பொய்யோ அப்படின்னு வேறு நினைக்க தோணுது. ரெண்டாவது, இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நிச்சயதார்த்தம் பண்ணாங்கல்ல, அந்த இப்போ இறந்து போனான்ல அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் விக்கு வச்சுருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தன்னோட கணவன் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படும்ல, அப்படிப்பட்டவனா அந்த பையன் இல்லை அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்திருக்கு. ஆள் பார்க்க நல்லா வெள்ளத்தோலாக தான் இருக்கான், இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிறது அந்த இடத்துல வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இப்போது காவல் கண்காணிப்பாளர் இந்த சந்தீப் சிங் கில் அப்படிங்கிற நபர் தான் இது கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக உறுதிப்படுத்தியிருக்கார். அதாவது எப்படின்னா, இந்த பொண்ணு தன்னோட மாமனார் மாமியார்கிட்ட போய் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து நான் உங்களுக்கு நல்ல மகளாக இருப்பேன் அப்படின்னு இவன் இறந்து போனதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கு. அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வயசு 20 தான், ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு கல்யாணத்துக்கெலாம் ரெடியாச்சு, அவன் செத்து 4 நாளில் வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுது அப்படிங்கும்போது எந்த ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு டவுட் வரும். ரெண்டாவது, இது போல் சந்தோஷமாக தான் வந்து அவன் கூட இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லைங்கிறது அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது, அந்த பையனுடைய இறந்து போனான்ல அந்த பையனுடைய தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் வந்து ரிவீல் பண்ணும்போது பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு 35 நிமிஷம் அந்த தன்னுடைய காதலன்ட்ட இவன் சாக போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 35 நிமிஷம் ஃபோன்லேயே பேசியிருக்கு. அப்போது யார்கிட்ட இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் போலீஸார் கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பையன் மாட்டுறான். அதற்கு பிறகு தான் அவன்கிட்ட விசாரணை நடத்தும் போது தான் இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸார் ஆகா நம்ம நினச்சது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து வேறு ஒரு டைரக்ஷனில் நகர்த்தியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போலாம் கொலை செய்கிறாங்க அப்படின்னா யதார்த்தமாக கொலை செய்கிறது வேறு. இப்போ டக்குன்னு வந்து ஏதோ ஒரு திருதுப்புன்னு ஒரு நிகழ்வு நடக்குது, டக்குன்னு வந்து அவங்க திருதுப்புன்னு கோவப்பட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். இந்த கொலை வந்து அப்படி நடக்கலை. கிட்டத்தட்ட அவங்களோட பிளான் வந்து பாஸ்ட்டாக வந்து ஒரு 7 months பிளான் வச்சுருந்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 3 இயர்ஸுக்கான பிளான், நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அந்த பையனை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. கொலை செய்கிறதுக்கு அவங்க அதிகமான அளவில் கூகுளில் தேடியிருக்காங்க, எப்படிலாம் கொலை செஞ்சு தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான விஷயம் தேடியிருக்காங்க. ஸோ சியா கோயலும் அவருடைய காதலனும் சேர்ந்துட்டு கூகுளில் அதிகமான அளவில் தேடிட்டு அதை டெலீட் பண்ணி ரீசைக்கிள் பண்ண விஷயத்துலையும் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே தடயவியல் சோதனையாளர்கள் அதுக்கப்புறம் வந்து அதை ரிவீல் பண்ணி இப்போ எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, ஒரு பையன் வந்து யதார்த்தமாக உழுகும்போது ஒரு கோட்டையிலேருந்து விழுந்தான்னா எப்படி இருக்கும்,
அந்த மாதிரியான சாவு இல்லை. அது தள்ளி விட்டால் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டால் மட்டும்தான் அவன் வேறு ஒரு டைரக்ஷனில் போய் உழ முடியும் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணி போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த தடயவியல் அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை ரிவீல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா அவங்க இல்லாட்டினா இது நிச்சயமாக இந்த பொண்ணு மேலே பரிதாபப்பட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் அந்த பொண்ணுடைய பேருக்கே கூட அந்த பேரண்ட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அது தடுக்கப்பட்டிருக்குங்கும் போது சற்று ஆறுதலான விஷயம். இப்போது அந்த பொண்ணு கையுங்களவுமா மாட்டிக்கிச்சு. இந்த ஷியா கோயல் அப்படிங்கிற பொண்ணை பற்றி அவங்களுடைய அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு பார்ட்டிலாம் பண்ணணுன்னெலாம் எனக்கு தெரியவே தெரியாது, ரெண்டாவது சிங்கப்பூர் போய் பார்ட்டி பண்ணணுன்னெலாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூருக்கு எதுக்கு போச்சு உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படிக்கிறதுக்காக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, படிக்கிறதுக்காக போச்சு அப்படின்னா உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 12ஆம் கிளாஸு ஃபெயிலு அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க அம்மா. இது எல்லாமே ரிபப்ளிக் டிவியில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகள் தான். ஸோ 12ஆம் கிளாஸு கூட தேர்ச்சி பெறாத ஒரு தற்குறி பொம்பளை பிள்ளை இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அடுத்ததாக கேக்கு தயாரிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடலாங்கிறது அவங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான். அப்படிப்பட்ட தற்குறி ஒருத்தனை கொலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. காசுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை எப்படி மாறி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த சோயாவா, இந்த பிள்ளை பேர் என்ன, ஷியாங்கிற பிள்ளை இன்றைக்கி செஞ்சுருக்கு. ஸோ சம்பவம் பண்ணியிருக்கு. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பசங்களா. சரி, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய காதலன் இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்து இது கிரிக்கெட்லாம் வந்து பார்க்குறதுக்கு போயிருக்கு, ஐபிஎல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ இந்த இவங்க 2 பேர் நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பையனோட பழக்கம் இருக்குங்கிறது அந்த பையனுக்கும் தெரியுது. செத்து போனான்ல அந்த பையனுக்கும் தெரியும். ஆனால் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்போ நட்பு வட்டம் அப்படிங்கிறது யார் எந்தெந்த லிமிட்டில் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு தெரியல. ஜாலியாக தோளில் கை போடுறது கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் பொண்ணு நினைக்கிறாங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக மாறி போய் நிற்கிது. ஸோ இந்த பையன் வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் 18 கிடச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த சேசன் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொலைக்கு தூண்டுதலாக இருந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பார்ஷவ் நகர் சொசைட்டியை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் அவங்க ஏரியா இருக்கலாம், அவங்க எல்லாமே சேர்ந்து இவன் வந்து ஒரு விளையாட்டு வீரர் அப்படிங்கிறாங்க. நல்லா கிரிக்கெட் விளையாடுவான். கிரிக்கெட் விளையாடும்போது தான் இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பழக்கம் வந்தது அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணுனுடைய அண்ணன் இருக்கான்ல, ஷியாவினுடைய அண்ணன் இருக்கான்ல, அவனும் இவனும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் அவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய பையன் வந்து 150க்கும் மேற்பட்ட ஒரு சில அரிய பொருட்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான் அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் கழித்து இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான பிளான்லாம் வச்சுருந்துருக்காங்க. யார், ஷியாவும் இந்த சௌத்ரி அப்படிங்கிற பையனும். இவன் இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து துக்க நிகழ்வில் ஒரு 3 வருஷம் அப்படியே நடக்கட்டும், அதுக்குள்ளே இவன் தொழிலெல்லாம் பெரிய ஆளாகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், சொத்து நம்ம கையில் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாங்கிறது தான் இந்த ஷியாவினுடைய பிளானு. இப்போ அது நடக்காமல் போயிடுச்சு. அப்போ அடுத்த 3 வருஷம் ஒரு கொலை செஞ்சுட்டு அடுத்த 3 வருஷம் என்ன பண்ணணுங்கிறதையும் இவங்க யோசிச்சு வச்சுருந்துருக்காங்க. சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் பசங்க கிட்ட இருந்து காசு திருடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், உழைப்பையும் திருடுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி கொலை செஞ்சது அப்படிங்கிறத பார்த்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியெல்லாம் பசங்களை டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு செய்தியாக ஒன்று கிடச்சிருக்கு. பரிதாபாத்தில் இந்த வல்லப்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடை, அங்கே ராகுல் அப்படிங்கிற 28 வயதுடைய ஒரு தொழிலதிபர் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூக்கில் மாட்டி செத்து போயிருக்காரு. அவருக்கு ஒரு குழந்தைவர் இருக்குது, ஒரு மனைவி. அந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கூட்ட சொல்கிறது, பாத்திரத்தை கழுவ சொல்கிறது, வீட்டு வேலை செய்ய சொல்கிறது, இப்படிப்பட்ட அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செஞ்சாலும் அவனுக்குரிய மரியாதை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. உடல் ரீதியான தாக்குதலும் அவங்க மனைவி மூலிமா இந்த பையனுக்கு நடந்திருக்கு. ஜஸ்ட்டு 28 ஏஜ் தான், ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு வயசு குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கான வேலையில் கூட அந்த பொண்ணு ஈடுபட்டுருக்கலாம். அந்த பொண்ணையும் தவறு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னா கண்டிப்பாக குழந்தை பெற்றா அந்த 1 இயரில் வந்து கண்டிப்பாக ஏகப்பட்ட ஹார்மோன் சேஞ்சு அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரம் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத இந்த பையன் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. அது ஒரு பக்கமும் இருக்குது. ஸோ 2 விதமான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன்.
ஸோ இதை எதையுமே புரிஞ்சுக்காமல், வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல், 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தர் பேசிக்காததனுடைய விளைவு, இந்த பையன் தனக்கு இழைக்கப்பட்டது பெரிய ஒரு தண்டனை அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதற்கு பிறகு அந்த பொண்ணு உட்காந்து அழுகிற மாதிரியான காட்சிகள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கி தேதிக்கு அப்படித்தான் வந்து பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. 2 பேரையுமே குறைச்சலாக மதிப்பிட முடியாது. ஏன்னா ஒரு ஆண் வந்து 60 வயசில் வந்து ஒரு 3 வயசில் 3 மாத குழந்தைய கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாலியல் ரிலேட்டடாக துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் நம்முடைய தமிழகத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வேதனையான செய்தி. இன்னொரு புறம் பெண்கள் என்ன அப்படின்னா, அவங்க வேறு விதமாக பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் இன்ன பிற தேவைகளுக்காகவும் பசங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அவனை சாகடிக்கிறது, கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறியிருக்கு. ஸோ இங்கே சொசைட்டியில் 2 பேரும் மாற்றி மாற்றி தப்பு செய்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டால் இந்த 2 பேருமே தோற்று போகிறாங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும் சராசரியாக சரிசமமாக ஒரு தட்டில் வச்சு பார்க்குறதுக்கு தெரியாத கோழைகள் தான் தற்கொலைக்கு போகிறாங்க. அந்த கோழைகள்லையே அல்டிமேட்டாக ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, உச்சபட்ச கோழைகள் வந்து வரலாற்றில் உச்சபட்ச கோழைகள் யாருன்னா சர்வாதிகாரிகள் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த சர்வாதிகார மனம் கொண்டு இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் வந்து இன்னொருத்தவங்கள கொலை செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் இந்த நியூஸை வந்து கடந்த 10 நாட்களாக வந்து என்னுடைய கண்ணில் படலை. ஏன்னா அந்த ஒரு பார்வையில் நான் அந்த செய்தியை, க்ரைம் நியூஸை வந்து நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்ததில்லை. பட் இன்றைக்கி ரொம்ப டீப்பாக அதை பற்றி படிச்சுட்டு அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஒரு அவேர்னஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359224.